டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 12th ஃபிசிக்ஸில் வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 14th ஒன் வேர்டு பாருங்கள். ஸோ இந்த ஒன் வேர்டும் நம்ம புக்கில் 3rd லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் ஒன் வேர்டும் சேமாக தான் இருக்குது. ஆப்ஷன் முதற்கொண்டு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரே சின்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு புக்கில் பார்த்தீங்கன்னா 0.2 இருக்குது. பட் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 0.1 ஜே வரும். பட் நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி வரும், -0.8 ஜே வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அது வந்து அந்த 4 ஆப்ஷன்லேயே எந்த ஆன்சருமே செட் ஆகலை அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. பட் இதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து இன்டீரியர் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியை பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 24ல் பார்த்தீங்கன்னா வித் ஏஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து வேவ்லேருந்து லேம்டா 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா என்மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை லேம்டா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/0.5 ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து எல்லாரும் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 மார்க் கம்பல்சரி 33வது கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1/2 mv² அந்த ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுறோம். 3.02 × 10⁻−19 ஜே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா KE/h கால்குலேட் பண்ணுறோம். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4.56 × 10⁻14 வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். V0 = 4.44 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா V0 = 4.44 × 10⁻14 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த சம் வந்து எல்லாருமே எக்ஸாமில் ரைட்டாக செஞ்சுருக்கீங்களா? ஸோ 2 மார்க் 3 மார்க் சம் கம்பல்சரி வந்து ரைட்டாக செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.